வணக்கம். இது என்ன ஹோண்டா டியோ வண்டி சர்வீஸ் வந்துச்சு. எல்லாம் கலெக்டி பண்ணியிருக்கேன். வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட் சொன்னாங்கனாக்கு, வண்டி ஃப்ரெண்டில் உலக்குது, ஓட்டவே முடியல அப்படின்னு சொன்னாங்க. கழட்டி செக் பண்ணி பார்க்குறேன். பேரிங் பாருங்கள், உடஞ்சி கிடக்கு, 2 பீஸாக கிடக்கு. இந்தளவு வண்டியை வச்சு வண்டியை ஓட்டாதியே. ஏன்னா இது உடஞ்சி, இந்த அப்பு உடஞ்சினாக்கு செலவு கூட வரும். லைட்டாக கொஞ்சம் சேர்க்கு இருக்கும்போதே உங்களுக்கு சிம்பிள் காட்டினேன். நீங்கள் அதை வச்சு வேலை பார்த்துருங்க. ஏன்னா கடைசியில் உரையிற வரைக்கும் நீங்கள் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்கர் செலவு. இன்னொன்று இது கட்டாயி உள்ளே நின்றாலும் கழட்ட முடியாது, கழட்ட சிரமம். ஆமாம், அதனால என்ன சரியா கண்டிப்பான போல் லைட்டாக வாப்பிக்காதனால உங்களுக்கு தெரியும். பேரிங் லைட்டாக போனாலே காட்டும். நீங்கள் சரியாக கவனிக்க மாட்டீங்க, கொஞ்சம் கவனித்து ஓட்டுங்க. இல்லாட்டினா அவங்களுக்கு செலவு அதிகமாக வரும். ஆமாம், ஏன்னா தேவையில்லாத செலவாக போயிடும், நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஆமாம், அதுமாதிரி வண்டியில் ஏர் ஃபில்ட்ரு போச்சு. ஏர் ஃபில்ட்ரு ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். ஏர் ஃபில்ட்ரு வண்டியில் போச்சு, ஒரிஜினல் தான் வாங்கியிருக்கேன். ஒரிஜினல் எல்லாம் தலையில் கட்டணும். ஆமாம், ஒரிஜினல் 270 ரூபா. பழைய ஏர் ஃபில்டரை கட்டுற பாருங்க. ஆமாம், பழைய ஏர் ஃபில்ட்ரு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மைலேஜ் கிடைக்காது. சர்வீஸ் பண்ணால் இந்த மாதிரி கழட்டி பண்ணுங்கள், வண்டி நல்லாயிருக்கும். அதுமாதிரி சர்வீஸ் பண்ணால் ஏர் ஃபில்ட்ரு, ப்ளக்கு, இன்ஜின் ஆயில் எல்லாம் பார்வை பார்த்துருங்க. ஏன்னா சர்வீஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுறாங்க. கஸ்டமர் சொல்லாட்டினாலும் பாருங்கள், பார்த்துட்டு கஸ்டமர் விவரத்தை சொல்லிவிட்டு அப்புறம் வேலை ஆகிறனால வேலை பார்த்துக்குறீங்க. முக்கியமாக இந்த வண்டிகள் ஓட்டும்போது இந்த வீல் விஷயத்தை கவனமாக இருங்க. ஆமாம், கவனமாக இருங்க. ஏன்னா இந்த பேரிங்கன்னா இந்த உடஞ்சி வருங்க, கலட்டினா பெரிய விஷயம். இல்லாட்டினாங்க கொஞ்சம் சிரமப்பட்டுருக்கிறேன். ஆமாம், அதே மாதிரி வண்டி வாட்டர் சைட்ஸ் எல்லாம் விடும்போது லாக் பண்ணி விடுங்க. ஏற்கனவே வீடியோ சம்மந்தமாக போட்டிருக்கேன். லாக் பண்ணி விட்டீங்கன்னாக்க தண்ணி உள்ளே போகாது, லாக் சீக்கிரத்தில் போகாது. அதுமாதிரி சர்வீஸ் பண்ணிங்கன்னா மேலே அந்த ஆயில் அடிச்சுருங்க, டீசர் கலந்த ஆயில். பைக்குக்குன்னு உள்ள இடத்துல விட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. காருக்கு உள்ள இடம் எப்படின்னாக்க அவங்க ஆயில் தான் பெரும்பாலும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க காருக்கு. ஏன்னா காருக்கு அடியில் ஆயில் அடித்தாதான் அடுத்தடுப்பு சர்வீஸ் பண்ணி ஃப்ரீயாக அந்த மண்ணாக வரும். அதுக்காண்டி அதனால் முடிஞ்சளவு பைக்குக்கு உள்ள இடத்துல விடுங்க. காருக்கு உள்ள இடத்துல விட்டிங்கன்னா விவரங்களை சொல்லி அடிச்சுவாங்க. இல்லாட்டி உங்களால் துடைக்க முடியாது. அவங்களை குறை சொல்லலை, உங்களால் துடைக்க முடியாது. ஆமாம், நன்றி, வணக்கம். சின்ன தகவல். ஆமாம், முக்கியமாக இந்த பேரிங் விஷயத்தை ஃப்ரண்ட்டு பேக்கு ஓல்ட்லாம் கொஞ்சம் கவனிச்சுக்கிறங்க என்னென்னு. ஆமாம், நன்றி, வணக்கம்.